ரதிய கடுப்படியில் அக்கா அன்றைக்கி என்ன துவையல் செய்ய போகிறோம் பாருங்கள். முருங்கைக்கீரை துவையல். நம்ம நல்லா இளம் முருங்கைக்கீரை அக்கா நாரோடு தான் எடுத்து நல்லா அலசிட்டு வச்சுருக்கிறேன். ரொம்ப காம்பு எடுக்காமல் எடுத்து நம்ம வதக்க தான் போகிறோம். அதனால் ரொம்ப காம்பு எடுக்க தேவையில்லை. நல்ல பிஞ்சு கீரையாக இருந்தால் காம்பு எடுக்க வேணாம். முத்தல் கீரைனா காம்பு எடுத்துருங்க. இது துவையல் அக்கா எப்படி செய்ய போகிறேன்னு பாருங்கள். வாங்க பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு வடைச்சட்டி அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் விட்டுருக்குறேன். என்ன ஆயில்னாலும் விட்டுக்கோங்க. அக்கா நல்லெண்ணெலாம் விடலை, ரீபண்ட் ஆயில் தான் விட்டுருக்குறேன். இப்போது ஒரு 5 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். 6 இருக்குது. காஞ்ச மிளகா ரொம்ப வறுத்துற வேணாம். லைட்டாக பரட்டின உடனே நம்ம அந்த கீரையை போட்டு வதக்கிடணும். போதும் காஞ்ச மிளகா வறுபட்டது. இப்போ நம்ம இந்த கீரையை நல்லா நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு போடுங்க. போடும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. கீரை வந்து எண்ணெயில் ரொம்ப கருகிற மாதிரிலாம் ஆகவே கூடாது. நம்மளுக்கு அந்த சத்தே குறைஞ்சி போயிடும். இது நல்லா நம்மளுக்கு இந்த துவையல் சாப்பிட்டா நல்லா ஹீமோகுளோபின் நல்லா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும்பா. ரொம்ப சத்து. அது சத்து வீணாகாமனா நம்ம வந்து அந்த பச்சை நிறம் மாறாமல் நம்ம வதக்கி அரைக்கணும். இது கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போது நல்லா வதக்கிடலாம். சிம்மிலே வச்சுட்டு வதக்குங்க. கீரை க்ரீனிஷ் மாறாமல் நம்ம வந்து வதக்கி எடுக்கணும். ரொம்ப சிம்மில் வச்சுட்டு வதக்கணும். அவ்வளோதான், வதங்கிருச்சு. அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், அந்த க்ரீனிஷ் மாறாமல் எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள். அந்த இளம் தண்டாக இருந்தால் அப்படியே போட்டுருங்க. நம்மளுக்கு நார் சத்து, குழந்தைங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது இந்த துவையல் கொடுத்தீங்கன்னா. அதேமாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றி அக்கா ஆற வச்சிடுறேன். அவ்வளோதான், முருங்கைக்கீரை வதக்குனது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஜாருக்கு எடுத்து மாற்றிக்கலாம். இப்போது இந்த முருங்கைக்கீரை துவையல் என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னு பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அக்கா பொடியாக கட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் பூண்டு பல் ஒரு 5-6, பொடியாக இருக்கிறதுனால ஒரு 5-6. உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்கலன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மெயினாக நம்மளுக்கு ஹீமோ நல்லா கூடுன்னு சொன்னது வந்து இந்த பொரிக்கடலை. இந்த உருட்டு பொரிகளில் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும்பா. அந்த உடச்ச பொரிகடலையை விட இந்த பொரிகளில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் அக்கா எப்போவுமே இந்த உருட்டு பொரிகளில் தான் வாங்குவேன். அது வந்து இங்கே பாருங்கள், இந்த கப்பில் 3/4 அளவு போட்டிருக்கிறேன். அப்புறமா நம்ம இதுக்கு வந்து சால்ட்டு போடணும். இது வந்து 1/2 ஸ்பூன் கல் உப்பு. நீங்கள் அப்புறமா பாதி அரைச்சிட்டு இருக்கும்போது நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. அக்காவுக்கு இந்த சால்ட்டு கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் காரம் உங்களுக்கு கம்மி பண்ணணும்னா அக்கா 6 காஞ்ச மிளகா போட்டு நீங்கள் 5 வச்சுக்கலாம். புளி பாருங்கள் எவ்வளோ கம்மியாக வச்சுருக்குறீங்க. அவ்வளோ, இதுதான் புளி. அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கொரகொரப்பாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் வாட்டரை ஊற்றி சுற்றணும். இப்போ இந்த அளவு கொரகொரப்பாக சுற்றினதுக்கப்புறம் இனிமேல் தான் நம்ம வாட்டர் தெளித்து சுற்றணும். துவையல் மாதிரி அரைச்சிடுங்க கெட்டியாக. அவ்வளோதான், மிக்ஸி அக்கா சுற்றி எடுத்துட்டேன். கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி தான் தெளிச்சிருப்பேன். 50 ml வாட்டர் தெளிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக. ரொம்ப விழுவிழுன்னு சுற்றிடாதீங்க. துவையல் வந்து டேஸ்ட் ரொம்ப இருக்காது. இந்த உருட்டு பொரிகளில் வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு டேஸ்டியாக வித்தியாசமாக. இப்போ பொரிகள்லாம் நான் வந்து வெளியே கடையில் வாங்கும்போது அந்த உடச்ச பொரிகளில் வாங்கினா கொஞ்ச நாளில் ஒரு மாதிரி மக்குன வாசனை வருதுப்பா சில கடையில். அதனால் இந்த உருட்டு பொரிகளை வாங்கிடுவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதில் துவையல் சட்னிலாம் அரைச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது அக்கா அப்படியே பவுலுக்கு மாற்றிடுறேன். இது வந்து நீங்கள் விருந்து வந்தாங்கன்னு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது என்ன துவையல்னு கண்டுபிடிக்க முடியாது அவங்களால. பொரிகளில் துவையல் மாதிரியும் இருக்காது, நம்ம புதினா கொத்தமல்லி துவையல் மாதிரி இருக்காது. ஆனால் க்ரீனிஷாக இருக்கும். அவ்வளோ சத்து உங்களுக்கே தெரியும். இந்த பொரிகள்லையும் நம்ம அந்த முருங்கைக்கீரை ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கிற அந்த கீரை முருங்கைக்கீரையும் எவ்வளோ ஹீமோ இருக்குது, எவ்வளோ அயன் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இது கண்டிப்பாக அந்த மாதிரி வாரத்தை ஒரு 2 days ஆச்சும் வீட்டில் உள்ளவங்க குழந்தைங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு சாப்பிட்ருங்க. சாதத்தில் போட்டு. பிடிக்காதவங்களாம் ஃபஸ்ட்டு சுடு ரைஸில் சுட சாதத்தில் அப்படியே அந்த துவையலை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய்யோ இல்லைன்னா கீ விட்டு பரட்டி ஒரு உருண்டை ஃபஸ்ட்டு முழுங்கிடணும். பிடிக்காதவங்க, துவையல் பிடிக்காதவங்க அப்படி முழுங்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒன்றும் அது சாப்பிட்ட மாதிரி தெரியாது. அது உடம்போட போய் சேர்ந்துடும். இப்போ நம்ம அப்படியே அக்கா பவுலுக்கு மாற்றிடுறோம். அவ்வளோதான், முருங்கைக்கீரை துவையல் ரெடி. இந்த லீவ் நாளில் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இதை ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாப்பிட்லனாலும் ஒரு உருண்டை பிசைஞ்சு ஊட்டி விட்ருங்க. ரொம்ப ஹெல்த்தி. அப்படியே நம்ம வீக்லி 2 days 3 days கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஹீமோகுளோபின் அதிகமாகிடும். தேங்க்யூ. இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதிய காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.